பெண்கள் குங்குமம் வைக்கணும், இல்ல ஏதாவது பொட்டு வைக்கணும். இதுக்கு என்ன காரணம்? மனிதனை நீ நெத்திய தொடுனா தொட்டுக்க மாட்டான், தொடுவானா? தொட மாட்டான். ஆனா பொட்டு வைக்கணும்னா தொட்டுப்பான். அதுக்கு பேரு என்ன? பதி. கடவுள் இருக்கிற இடம். அதை தொடம்போதான் உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளிச்சு மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராம குங்குமம் வைக்கும் போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பா வரும் இல்லையா? அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்க பொட்டு வைக்கிறது. அதை வச்சே ஆகணும் எல்லாரும். ஆண்கள் பட்டை போட்டுக்கு அந்த உணர்வை உண்டாக்கிறான். சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வை உண்டாக்குவான். இது 2 வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்துல, நடுவுல சகுப்பு போடுவாங்க. இது என்ன அப்படின்னா சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலைன்னு. இப்படி அந்த குங்குமம் பெண்களுக்கு முக்கியம். ஆனா இது கல்யாணம் ஆகிற வரைக்கும், இளமையிலிருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த குங்குமங்களை இட்டுன்னு வராங்க. கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குங்குமத்தை விட்டு விபூதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் ஆம்பளைங்க கூட விபூதி பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க. மனைவி இருந்துட்டாள்னா வெறும் விபூதி பூசுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? குங்குமன்றது பெண்ணு, விபூதின்றது ஆணு. ரெண்டும் இணைஞ்சு வாழறது இல்லறம். அப்போ கணவன் போயிட்டான், எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான். அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்குமத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா? எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள், அறிவுபூர்வமா வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப அத மூடத்தனமா ஆக்கிச்சின்னு தெரிஞ்சுன்னுக்கிறானுங்க. எல்லாம் சரியா வச்சாங்கம்மா பெரியவங்க, அறிவாளிகள் அப்ப இருந்தவங்க. இப்ப அந்த அளவுக்கு அறிவு இல்லை, முட்டாள்தனமா இருக்கிறாங்க என்ன மாதிரி. அதனால அது புரிஞ்சிக்க முடியல. இதுக்குதாமா வச்சாங்க அதெல்லாம். அப்புறம் இன்னொரு கேள்வியா, சொல்லு. அங்க ஆணோட சக்தி விந்து அணு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஸ்ரோனிதம் சொல்றீங்க, சரி சரிங்களா? இப்போ ஒரு இள வயசுல இருக்க பெண் இருக்காங்க, அவங்க அந்த பாடங்கள்லாம் பண்றாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை எடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு ஸ்ரோனிதம் சொருக்கிறது இல்லாம போயிடும். இல்ல, கர்ப்பப்பைன்றது வேற, விந்து சுரோனிதம் தங்கிறது வேற. அது விந்து பை, சுரோனித பை. கர்ப்பப்பைன்றது குழந்தைய சுமக்கிற பை. அது இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், வாழவே முடியாது உலகத்துல, மூச்சு வராது. அதுக்குதான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு எவ்வளவு அறிவுபூர்வமா கண்டுபிடிச்சு எவ்வளவு அறிவுபூர்வமா வச்சிருக்கிறான் பாரு.